வாரணாசி திரைப்படத்தினுடைய டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டியராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், முக்கியமாக இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ கிராண்டியராக ஒரு படத்தினுடைய டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணதே கிடையாது. வாரணாசி அப்படிங்கிற பேர், இப்போ பார்த்த கிளிம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ராஜமௌலி பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ராஜமௌலி முன்னாடியே சொல்லியிருந்தார், மகாபாரதம் ராமாயணம் ரொம்ப பிடிக்கும், இதை படமாக்குறது தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இந்த படத்தில் ராமாயணம் டச் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நிறைய காலகட்டத்தை காட்டுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7200 BCக்கு முன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசினா பிஃபோர் காமன் எரா, அதாவது ராமாயணம் நடந்த காலகட்டம்னு சொல்லி அதை காட்டுறாங்க. லங்கா நகரம்னு சொல்லிட்டு அந்த போர் நடந்த காட்சியை காட்டுறாங்க. அப்புறம் வாரணாசியில் 512 CE காமன் எராவில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2027 CE காமன் எராவில் இப்போது ஏதோ ஒரு எரிக்கல் விழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த 3 காலகட்டத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. பியாண்ட் சினிமா ஒரு இன்ஃபர்மேட்டிக்கலான சினிமாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, ஹிந்தியில் ஆல்ரெடி ராமாயணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரன்பீர் கபூர் வச்சு, கிட்டத்தட்ட 1000 கோடி செலவில். இப்போது இந்த படம் இதுவும் ராமாயண டச் இருக்குது, இல்லை ராமாயண கதையும் உள்ளே இருக்குது. 2 படமே பிரம்மாண்டமான படங்கள். டீகோட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ராமாயண காலகட்டம் காட்டுறாங்க, வாரணாசி காட்டுறாங்க, அப்புறம் இப்போ இருக்க காலகட்டம் ஒரு பனி பிரதேசம் காட்டுறாங்க, அது 2027. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு 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 காளி உருவத்தை காட்டுறாங்க. ஸோ அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா காட்டுறாங்க. எப்படி ராஜமௌலி என்ன மாதிரி ஒரு ட்ராவல் வச்சுருக்காரு. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு பேன் இண்டியா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. வேர்ல்டு வைடு ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி இப்படி அவெஞ்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிளான் வச்சுருக்காங்க, அது மட்டும் தெரியுது.